ஸோ அன்னைக்கு நல்லபடியாக பொருட்கள தண்ணியெல்லாம் இறக்கிட்டு, தண்ணியெல்லாம் கண்ணுங்களுக்கு அடிச்சுட்டு, ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டோம். ஸோ அப்போ ஒரு லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. சரி ஃப்யூச்சரில் இது வந்து சாய்க்குட்டிகளுக்கு இதே மாதிரி நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பார்த்துட்டு, ஷூட் பண்ணிவிட்டு, நல்லா சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கு மேலே வேலை அன்னைக்கு பார்க்கல. மறுநாள் காலையில் திங்கட்கிழமை போயிட்டு, இந்த கன்றுகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரி பைப்பு போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரரு சுரேஷ்குமார் அவங்க வந்து, பைப்பெல்லாம் போட்டோம்னா காசு எக்ஸ்ட்ரா செலவாகும், வேண்டாம் அப்படின்னாரு. சரின்னு கடையில் போய் விசாரித்தோம் அப்படின்னா, நான் சொன்ன ஒரு பைப்பு வேறு. அவர் புரிஞ்சுக்கிட்டு போய் பைப்பு விசாரித்தா 100 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு, நானே இந்த வேலைய பார்க்குறேன், எனக்கு நீங்கள் ஒரு சேலரி மாதிரி கொடுங்கன்னாங்க. எப்போவுமே சேலரி கொடுத்துருவேன் நான் வந்து. பெரியக்கா வீட்டுக்காரர் இருந்தாலும் நான் தான் சாய்க்கு சர்வீஸ், மற்ற யாரையும் சர்வீஸ் பார்க்க மாட்டேன். வெளியில் வாங்குகிற ப்ரைஸை விட அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்குவார். வெளியில் ரூ. 1000 வாங்குறாங்கன்னா இவங்க ரூ. 500 தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன், வேண்டாம். ஏன்னா நான் இந்த குடில் கட்டக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னுடைய மனசில் வந்து ஒரு ஓரமாக இந்த விஷயத்த இப்படி இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், இங்கே இந்த செடி தான் வைக்கணும், இங்கே தென்னை வந்து வைக்கணும், இன்னும் தென்னை வைக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறையா பிளான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த முறைப்படி தான் நான் குடில் கட்டுறதுக்கான லேண்ட் வாங்கினது, அதுக்கான ஒரு ஆஃபீஸ் ரூம் கட்டினது, மற்ற குடில் கட்டின விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு தான். முள்வேலி அமைச்சது, முள்வேலிக்கு வந்து வேலிக்கு மேலே இந்த க்ரீன் கலர் வலை போட்டது எல்லாமே என்னோடய பிளானிங் தான். ஸோ நான் வந்து எப்போவுமே கையில் வந்து டிசைனிங் பண்ணிக்குவேன். நோட்டில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு, அந்த டிசைனை கொண்டு போயிட்டு என்னோடய லேப்டாப்பில் பிசியில் வந்து நான் அதே மாதிரி ட்ரா பண்ணி வரைஞ்சி, அது ஓகேவா கலர் கொடுத்து இப்படி பண்ணணும், இப்படி நான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே டைம் எடுப்பேன். ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ நான் சொல்கிறேன் மச்சான்கிட்ட, இல்லைங்க வேணாங்க, அது வந்து வேண்டாம், சரியாக வராது அப்படிங்கிறேன். இவர் இல்லை அதெல்லாம் சரியாக வரும்னு சொல்லிட்டு போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெட்டிக்கிட்டு போகும்போது அப்படியே பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, வெட்டிட்டார். லாஸ்ட்டு கன்று போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடு, சரியான வெயில் வேறு, வெட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசாம பைப்பே போட்டுடலாமான்னு கேட்டார். பட் காசு அதிகமாக செலவாகுமே, நம்மக்கிட்ட காசு கம்மி தானே இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னது கரண்ட்டுக்கு ஓஸ் போடுவாங்கள்ல அந்த பைப்பு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைப்பே ரூ. 90 தான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு, ஓ அப்படியா இதுவும் போடலாமோ, நான் தான் மாற்றி பிடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாப்புக்கு போயிட்டு இந்த பைப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைப்பு 10 அடி, ஸோ ஒரு 17 பைப் வாங்கினோம் மொத்தமாக. கரண்ட் வேலை எல்லாமே தேவைப்படும்னு சொல்லிட்டு 17 பைப் வாங்கினோம். வாங்கிட்டு இந்த டேங்கு, அதுக்கு ஒட்டக்கூடிய அந்த கோந்து மாதிரி இந்த தடவுறார்ல அந்த ஒரு பேஸ்ட் வந்து வாங்கிட்டு, அப்புறம் பைப்பு ஒன்றுக்கு ஒன்று பைப்பு, எக்ஸ்ட்ரா பைப்பு, அந்த பைப்பில் ஹோல் தண்ணி வந்து விழுகிறதுக்கு ஒரு ஹோலு, தண்ணி அவுட்புட்டில் வெளியில் போகிறதுக்கு 2 ஹோல் போட்டு, அப்புறம் ஒரு சில கம்பியெலாம் வாங்கினோம். சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வண்டியில் போட்டு திங்கட்கிழமை கொண்டு வந்து இறக்கிட்டோம். செவ்வாய்க்கிழமை இந்த வேலை வந்து ஃபிட் பண்ணுறோம். நமக்கு எல்லாமே ஆல் இன் ஒன் அழகுராஜா மாதிரி தான். எல்லா வேலையுமே மோஸ்ட்லி எனக்கு தெரியும், கற்றுக்குவேன். கண்ணு பார்த்த உடனே கை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மனசில் கொஞ்சம் நானே ஓட்டி பார்த்துக்குவேன், இப்படி இப்படி பண்ணலாம் வைக்கலான்னு. அதுபடி நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ எனக்கு வந்து எல்லா வேலையுமே தெரியும். தெரியாத வேலைகளுக்கு மட்டுமே நான் வந்து ஆட்களை வச்சு வேலை வாங்குறது என்னுடைய வழக்கம். எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும், ப்ளம்பர் வேலை தெரியும், கொத்தனார் வேலை தெரியும், முண்டுக்கல் தூக்க தெரியும், மரக்கன்றுகள் வைக்க தெரியும், பாத்தி கட்ட தெரியும், தோட்ட வேலைகள் தெரியும், சமைக்க தெரியும், பாத்திரம் கழுவ தெரியும், துணி துவைக்க தெரியும். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே நான் வந்து எனக்கு தெரியும் அத்துப்படி. தெரியாத விஷயத்துக்கு மட்டும் இப்போ தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கட்டினேன். இந்த தொட்டி வந்து கட்டுறதுக்கு கொத்தனார்ட்ட கேட்டால் கிட்டத்தட்ட ரூ. 2,500 கேட்டான். நான் தான் போயிட்டு தொட்டியை வாங்கிட்டு வந்து அதுக்கு மட்டும் தான், ஏன்னா என்னால் தூக்க முடியாது இல்லையா வெயிட்டு. ஸோ அதுக்கு மட்டும் டெம்போ வச்சு வாங்கிட்டு வந்து நானும் டிரைவருமே வந்து இறக்கி போட்டு, அப்புறம் மச்சானுக்கு ஒரு உதவியோட உள்ளே வச்சு சிமெண்ட்டு பூசி காய வச்சு அதுக்கு வாட்டர் கோட்டிங் அடித்து அதே மாதிரி 3 தொட்டி வச்சு அடித்து எல்லாமே நான் ஒரு ஆள் தான் பண்ணது. கூட ஒரு ஆளுக்கு வச்சுக்குவேன் எக்ஸ்ட்ரா.
ஏன்னா ஒரே ஆள் எல்லாம் பார்த்துற முடியாதுல்ல. சில வேலைகளுக்கு எடுக்க கொடுக்க ஆள் வேணும்ல. ஸோ அதனால ஒரு ஆள்கள் வந்து வச்சுக்கிறது. ஸோ அதே மாரி இந்த பைப்பு போடுற பிளானிங்லாம் சொன்னேன். அவரு நம்பல, வேண்டான்ட்டாரு. அதுக்கப்புறமே இல்லங்க இப்படி இப்படி வரும் வைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பைப்பு வாங்கிட்டு வந்து இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே தோட்டம் கிளீன் பண்ணது அவங்க தான். அக்கா வீட்டுக்காரர் அவங்க தான் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு தண்ணி அடிச்சு ஃபுல்லா ரெப்பிட்டு, அதுக்கப்புறமா பைப்பெல்லாம் போட்டுட்டு, அதுவும் எங்கெங்கே வரணும் எல்லாம் சொல்லிட்டு, அ எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ள கரண்ட்டுக்கு வரக்கூடிய வயரு, இது எப்படி போடலாம்? மேலே கட்டலாமான்னு கேட்டாரு. வேண்டாம். மண்ணுக்குள்ள குழி வெட்டி, அதுக்குள்ள ஓஸ் போட்டு, அதுக்குள்ள பைப்பு போட்டு, அது வழியா தகர ஷீட்டுக்குள்ள வச்சு, எல்லாமே பிளானிங் சொன்னேன். சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னாப்புல நானுமே பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு உதவியா அவர் இருந்தாரு. சில வேலைகள்ல பல வேலைகள அவர் பார்த்தாரு. நான் ஒரு பல வேலைகள இங்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பைப்பு போடல. ஏன்னா வந்து சர்க்கிள் தான். மேல தண்ணி விட்டோம் அப்படின்னா சர்ருன்னு ஓடி போயிரும். பட் ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்படி கிடையாது. ஃபுல்லா மேட்டு பகுதி. நம்ம லெஃப்ட் சைடும் தண்ணி போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா பாதை வர்றனால சுத்தமா தண்ணி போட்டு திருப்ப முடியாது. ஸோ அதே மாரி பைப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா அவர் சொன்னாரு, ட்ரில் போடலாம் அப்டின்னாரு. நான் சொன்னேன் ட்ரில்லோட பிட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது போட்டோம் அப்டின்னா மொத்த தண்ணியும் காலியாயிரும். ஒரு கம்பி எடுத்து இதில ஹீட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு வாங்க அப்டின்னேன். இது சரியா வருமா? தண்ணி விழுமான்னு கேட்டாரு. அருமையா வரும். நம்ம ஆல்ரெடி மனசுக்குள்ள பிளானிங் பண்ணியாச்சு. நோட்ல போட்டாச்சு, சிஸ்டம்ல போட்டாச்சு. இது 2க்கும் போடுறதுக்கு முன்னாடி மனசுல போட்டு ஓட்டியாச்சு. ஸோ கரெக்ட்டா என்னோட பிளானிங் இருக்கும். அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, அவரு அரை மனசா வந்து ஹோல் போட்டாரு. பட் நெனச்சத விட ரொம்ப ஃபாஸ்ட்டா தண்ணி விழ ஆரம்பிச்சுச்சு. ஸோ தண்ணி எல்லாம் விழுந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம காத்தடிச்சுச்சு. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ள தானே இருக்கிறோம். சரியான காத்து. லைட்டரால ஹீட் பண்ண முடியல. லைட்டர வந்து பிரஸ் பண்றது. அ லைட்டா கம்பிய காட்டும்போது பாருங்க டக்குன்னு காத்து வந்து அணைஞ்சிருது. மறுபடியும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்கிட்டு இங்கிட்டுலாம் புடிச்சுட்டு நம்ம சினிமா ஷூட்டுக்கு பண்ற மாரி சுத்திலும் லைட்டா ஏதோ தடுப்பு மாரி வச்சு ஹீட் பண்றது. ஸோ இதே மாரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்பிக்கைய தளர விடாம பண்ணுங்கன்னு சொல்லி அவருமே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஹீட் பண்ணி ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நேரடியா வேர்ல பட்டுச்சு அப்படின்னா, வேர் ஈரம்ப பதத்துல இருந்தாலே போதும். அந்த கண்ணு வந்து செழிப்பமா எந்திரிச்சிரும். இது வந்து சாய் சொல்லிக் குடுத்தாரு. சாய் எனக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆரம்ப காலங்கள்ல வந்து தண்ணி இல்லாத காலங்கள்ல ஒரு பிளாஸ்டிக் பையில இந்த தண்ணிய கட்டி அதில ஒரு ஹோல்ஸ் போட்டு வேர்ல வச்சுரு. ஸோ ஒவ்வொரு சொட்டா விழுகும். ஸோ விழுகும்போது வேருக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சிரும். ஸோ வேர் வந்து அ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, மரம் வந்து வளர ஆரம்பிச்சுரும் அப்டின்னாரு. ஸோ நானுமே செஞ்சு பார்த்தேன். பட் இங்க அடிச்ச வெயிலுக்கு எல்லாமே மெல்ட் ஆயி போயிருச்சு. உடைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அத வந்து இந்த பைப்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோல் போட்டு அந்த ஹோலோட தண்ணி நேரா வேர்ல வந்து பாயிற மாரி வச்சுட்டாச்சு. காலையில, மாலையில வந்து தண்ணி அடிச்சிறது, அல்லது காலையில ஒரு டைம் தண்ணி அடிச்சிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, மாலையில இந்த வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறது. இது வந்து காலை வரைக்கும் தண்ணி பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் காத்து ரொம்ப அடிச்ச உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா காத்து அடிக்குது, நம்ம லைட்ல எடுக்க முடியல. தீ வந்து எடுக்க முடியல. அப்புறம் டக்குனு மூளையில பட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. மெழுகுவர்த்தி கொண்டாந்து வைக்கலாம் அப்படின்னு. சரி மெழுகுவர்த்தி கொண்டாந்து வச்சா, அப்பவும் காத்துல வந்து டக்கு டக்குன்னு அணைஞ்சிருச்சு. ஸோ நான் மறுபடியும் என்னோட பிரெயின யூஸ் பண்ணி, மெழுகுவர்த்திய ஒரு வாளிக்குள்ள மெழுகுவர்த்திய பத்த வச்சு, வாளிக்குள்ள இப்படி வச்சுட்டேன். ஸோ இப்போ காத்து அடிச்சாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. மேல ஓப்பன் ஆக்கனால அதோட வெக்க வந்து மேல போயிரும். ஸோ நல்லபடியா அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஐடியா குடுத்து வாளிய கொண்டாந்து கையில குடுத்து, இத வந்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். அவரும் அதே மாதிரி ஹீட் பண்ணி ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டாரு. ரொம்பவே வேலை வந்து குயிக்கா முடிஞ்சுச்சு. ரொம்பவே ஈஸியா முடிஞ்சுச்சு. ஸோ அதே மாரி ஒவ்வொரு இதையுமே வந்து ஹீட் பண்ணி ஹோல் போட ஆரம்பிச்சோம். ஸோ ஹோல் போட்டதில தண்ணி நல்லாவே பாய ஆரம்பிச்சுச்சு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த குழியில இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ காத்து ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் நானுமே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். வாட்டர் வந்து நல்லாவே நெனச்சத விட அதிகமாவே பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹோல்ஸ் போட்டோம். ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன கம்பியில தான் போடணும். கம்பி பெருசாயிடுச்சுன்னா, வாட்டர் லீக்கேஜ் அதிகமா இல்லாம குறைஞ்சிரும். ஸோ வாட்டருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா அடிச்சுச்சு. அதையுமே நான் கம்மி பண்ண சொல்லிட்டேன். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. தண்ணி வந்து சரியான விதத்தில கண்ணுகளுக்கு பாயணும். ஸோ இதுதான் என்னுடைய வந்து அம் ஐடியா. ஏன் அப்படின்னா, ஜெனரேட்டர் வந்து பெட்ரோல்ல தான் ஓடுது. பெட்ரோலுக்கு வந்து ரூ. 102 குடுத்தா தான் பெட்ரோல் கிடைக்கும். ஸோ பெட்ரோல் டெய்லியுமே நம்ம வந்து பேக்கப் பண்ண முடியாது. டெய்லியுமே வந்து நம்ம
கண்ணுகளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் தண்ணிக்கு கண்ணு அடித்தோம் தண்ணிக்கு வந்து கண்ணுகளுக்கு தண்ணி அடித்தோம் அப்படின்னா, மறுநாளைக்கு நம்ம இந்த ஆப்ஷனை வந்து போடலாம். ஒரு நாள் தண்ணி ஃபுல்லா காயட்டும். ஸோ இதை வந்து ரொட்டேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடியாவோட மெட் இந்த ஆப்ஷனை வந்து கொண்டுட்டு வந்தது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ணுக்குமே தேவையான அளவுக்கு தண்ணீர் ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக அடிச்சிடுவோம். செகண்ட் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ரு வழியாக சொட்டிங் ஆகும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரொட்டேஷனில் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா பெட்ரோல் காஸ்ட் கையில் வேணும்ல, காசு இருந்தால் தானே பெட்ரோல் போட முடியும், பெட்ரோல் போட்டால் தானே தண்ணி வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ஒரு ஐடியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன அப்படின்னா, நம்ம குடிலில் ரொம்ப வெயில் இருந்தால் வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கவே முடியலை, வேலைக்கும் ஆள் வரமாக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் சாய்ராம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு இன்கம் எனக்கு வரும். அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து தான் நான் மற்ற வேலைகள் வந்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்பொழுது வேலைக்கு ஆட்கள் வச்சு பார்க்கணும். ஏன்னா என்னால் முடியலை, வெயிலில் வந்து வேலை பார்க்க முடியலை, உடம்புலலாம் கட்டி கட்டியாக வருது, நமக்கு ஆல்ரெடி ஹீட் பாடி. ஸோ அதனால் வேலைக்கு ஆட்கள் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவங்க வந்தும் வேலை பார்க்க மாக்கிறாங்க. காரணம் வெயில். ஸோ இதை வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள், தோழர்கள், தோழிகள், சாய்பாபாவுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒரு சூரிய ஒளி சோலார் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா வேலை வந்து நிறையா விட்டு போகுது, பகலில் பார்க்க முடியலை. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள், தோழர்கள், தோழிகள், சாய் குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஒரு சோலார் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதிகம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி என்னால் முடியலை அப்படின்னா தான் வேலைக்கு ஆள் வைப்பேன். என்னால் சத்தியமாக முடியலை. ஏன் அப்படின்னா வெயில் அந்த கொளுத்துது, 104 டிகிரி செல்சியஸ் அடிக்குது. ஸோ அந்த வெயிலில் இருந்து வேலைகள் பார்க்க முடியலை, ரொம்ப டயர்டாகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நிறையா பிரச்சனை வருது. சரி, ஓகே, ஈவினிங்கில் பண்ணலாம் பார்த்தா 6:30 மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் இருக்குது. காலையில் 5:45 6 மணிக்கு வெயிலோட தாக்கம் இருக்குது. ஸோ இடைப்பட்ட நேரங்களையும் பார்க்க முடியலை. அப்படியும் பார்த்தா 6:30 டு 7 மணி 7:10 வரைக்கும் நம்ம ஃபோனோடைய டார்ச் வச்சு யூஸ் பண்ணி வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேலை போட்டாச்சு. வேலை பார்க்க ஸோ மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த சூழலில் குடிலுக்கு உங்களுடைய ஸ்பான்சர் எதுவாக இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இருக்கும்போது உதவுறதை விட இல்லாத சூழ்நிலைகளை உதவுறது மிகப்பெரிய பாக்கியம். ஜெய் சாய்ராம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சோலார் வாங்கி கொடுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கோயம்புத்தூரில் தான் போய் எடுக்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்க்கும் பொழுது, நான் கேட்கும் பொழுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40 சொல்கிறாங்க. 30,000 40,000 வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னுமே அதிகமாக அந்த பேனலும் பேட்ரி பேக்கேஜும் கொடுக்க ப்ரைஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 30,000 அதிகபட்சம் 40,000 வரைக்கும் இருக்குது. அது போதும். ஏன்னா நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறது கிடையாது. இது போதும். கிடைச்சதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். அன்பு உள்ளங்கள் தொகையை வந்து நீங்கள் தாராளமாக நான் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் அல்லது யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். குடில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாச்சும் ஒன்று இருக்கட்டும். அதில் இக்காலகட்டத்தில் குடில் வர்றதுக்கு உங்களுடைய பேரும் ஒன்றாக இருக்கட்டும். ஒரு சோலார் வாங்கி கொடுங்க. ஜெய் சாய்ராம். நன்றி.